பாட்டும் பரதமும். மனித வாழ்க்கையில் இரண்டும் கலந்தது, பாட்டும் பரதமும். மனிதன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவன் பாடுகிறான், அது இசையாக மாறுகிறது. நாட்டுப்புற பாடல், அங்கே கருத்தும் இருக்கும் பாடல். பரதம் என்றால் நடனம். மனிதன் சந்தோஷத்தில் குதிக்கிறான், அதையே ஒழுங்காக நளினமாக செய்தால் அது நடனம், பரதம். பாட்டும் பரதமும் வாழ்க்கையில் இரண்டும் ஒன்றாக பின்னி பின்னி கலந்தது, பிரிக்க முடியாதது. சந்தோஷத்தில் குதிக்கிறான், பாடுகிறான். இதுபோல வாழ்க்கையிலே பாட்டும் பரதமும் கலந்தே இருக்கிறது. இதை ரசிப்பவர்கள் ஒரு ரசிகன். ரசிக்கத் தெரியாதவன் எப்படி சொல்வது? அவன் ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். அவனுக்கு ரசிக்கத் தெரியவில்லை. இதோ வானத்தை பார்க்கிறோம், எவ்வளவு அழகாக இருக்கிறது, என்னை பேச தூண்டுகிறது. எப்படி இந்த மேகங்கள் இப்படி ஒரு தாறுமாறாக இருக்கிறது? எதற்காக? எங்கிருந்து இந்த நீல வண்ணம் வந்தது? எப்படி இந்த மரங்கள் பச்சை கலராக இருக்கிறது? இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு குதூகலம். குதூகலம் என்றாலே ஒரு சந்தோஷம், மனதிலே ஒரு எழுச்சி, ஒரு பாட்டு நமக்கு வருகிறது. சந்தோஷத்தினால் பாடுகிறோம், ஆடுகிறோம், குதிக்கிறோம். எங்கெங்கு தேடினும் நீதானடா, பார்க்கின்ற இடமெல்லாம் இயற்கையடா என்று நாம் பாடலாம். எங்கெங்கு தேடினும் இயற்கையடா, ஆடி பாடினால் சந்தோஷமடா என்று நாம் பாடலாம். இப்படித்தான் பாட்டும் பரதமும் நம் வாழ்க்கையில் பிணைந்துள்ளது. எப்படி ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறார்களோ, மரத்தில் இலைகள் பறவைகள் சேர்ந்து இருக்கிறதோ அதுபோலத்தான் பிரிக்க முடியாதது. எனவே பாட்டும் பரதமும் நான் சிறிய அளவில்தான் அதை உங்களுக்கு சொல்லியுள்ளேன். இதை பேசிக்கொள்ள வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம், எவ்வளவோ நேரம் பேசலாம். இது ஒரு சாரம்தான், ஒரு தொடக்கம்தான். ஒரு சினிமாவிற்கு போனால் அதில் எல்லாமே இருக்கும். நகைச்சுவை இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். அதனால்தான் நம் பெண்கள் நாடகங்களை முழுமையாக ரசிக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் என்ன தெரிந்து கொண்டார்கள் என்றால், எதையும் தெரிந்து கொள்ளவில்லை, காலத்தை கடத்தினார்கள், அவ்வளவுதான்.